சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். அடியேன் ரவி, ரவி தான் முன்னுரை. இன்று ஒரு அற்புதமான புது தகவல்கள், அதாவது இந்தியா மட்டுமல்லாமல் பல நாடுகளை சேர்ந்த புது தகவல்கள். நல்ல ஒரு ஜெனரல் நாலேஜ் இது, நல்ல பொது அறிவுக்கு இது நம்மளுக்கு ரொம்ப தேவையானது. பிள்ளைகளுக்கும் ரொம்ப நல்லா தேவையானது. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பசங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு தகவல்கள் எல்லாம் தரும். ஒரு காலத்துல நீங்க ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி போன்ற எக்ஸாம்ஸ்லாம் நீங்க பரீட்சையெல்லாம் தேர்வுக்கெல்லாம் போகும்போது கூட இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். மொத்தத்துல இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தகவல் இது. அது மட்டும் இல்லாமல் முன்னுரையில இதையும் சொல்ல விரும்புறேன். அடியன் ரவி, யோக ரத்னா, யோக சிரோமணி, யோக வல்லபா, யோகஸ்ரீ. கடந்த 1987 இருந்து யோகா பயிற்சி கொடுத்துட்டு வரேன். சென்னையில யாருக்காவது யோகா பயிற்சி தேவைன்னா நேரடியாகவே பயிற்சி கொடுப்பேன். வீட்லயே ஆபீஸ்ல கொடுப்பேன். எங்க வேணாலும் கூப்பிடுங்க. என்னுடைய கைபேசி எண் 9840104526. நான் ஒரு உலக அமைதி காப்பாளர் கூட, வேர்ல்டு பீஸ் மேக்கர். அதாவது இந்தியாவில் சுமார் ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு சைக்கிள் ஓட்டி இருக்கேன் 1985 இருந்து. அது இல்லாம ஒரு 6 லட்சம் கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்திலேயே மோட்டார் பைக்லயே பயணிச்சிருக்கேன். இன்னும் பயணிச்சுட்டு தான் இருக்கேன். அதாவது யோகாவை பரப்பிக்கிட்டு அப்படியே உலகம் நல்லா இருக்கணும், போர் இல்லா உலகம் இருக்கணும், உலகம் வெப்பமயம் ஆகிறத தடுக்கணும், கல்வி, சுகாதாரம், மருத்துவம் மற்றும் பல, அதை ஒரு தனி பகுதியாவே நிறைய போட்டிருக்கேன் ஏற்கனவே. இருந்தாலும் இந்த பதிவுலயும் சொல்லிக்க விரும்புறேன். ஆக இப்ப உங்களுக்கு யோகா யாருக்காவது கிளாஸ் தேவைன்னா எனக்கு தயவு செய்து கால் பண்ணுங்க. 9840104526. மறக்காதீங்க. இப்ப நம்ம டைரக்டா நேரடியா நம்மளுடைய பொது தகவல் அதுக்கு போவோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எபிசோட்லயும் இந்திய தகவல், இந்தியாவோட முக்கியமான தகவல்கள் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ பொது தகவல்கள். ஓகேங்களா? போமா உள்ள வாங்க போலாம். உலகிலேயே மிக பெரிய கிறிஸ்துவ தேவாலயம் எது அப்படின்ற கேள்விக்கு விடை செயின்ட் பீட்டர் தேவாலயம், வாட்டிக்கன் நகரம். செயின்ட் பீட்டர் தேவாலயம், வாட்டிக்கன் நகரம் சரியான விடை. உலகிலேயே மிகப்பெரிய கிறிஸ்துவ தேவாலயம். ஓகேங்களா? அப்புறம் பேங்க் என்ற வார்த்தை எந்த நாட்டு மொழியில் இருந்து உருவானது? இத்தாலி. பத்தாண்டு ஓய்வுக்கு பின் கிரிக்கெட் விளையாட்டை 10 ஓய்வுக்கு பின் கிரிக்கெட் விளையாட கேப்டன் பதவியும் வகித்த கிரிக்கெட் வீரர் யார்? பாப் சிம்சன், ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். அடுத்து பியோஃபோர்ட் ஸ்கேல் எதை அளவிட பயன்படுகிறது? காற்றின் வேகத்தை அளவிட. அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையான வெள்ளை மாளிகையில் வசித்த முதல் ஜனாதிபதி யார்? ஜான் ஆடம்ஸ். நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் எந்த வண்ணத்தில் அமைந்துள்ளது? நீல நிறத்தில் உள்ளது. எந்த 2 இடங்களை இணைக்கும் வகையில் நமது நாட்டில் முதலாக தந்தி கம்பிகள் போடப்பட்டது? கல்கத்தா, ஆக்ரா. சரியான விடை கல்கத்தா, ஆக்ரா. நமது நாட்டின் அரசாங்க மருத்துவமனையில் பிசிஜி தடுப்பு ஊசி போடும் முறை எப்போது தொடங்கப்பட்டது தெரியுமா? 1942 ஆண்டு முதல். மடிப்பு மலைத்தொடர் என்று அழைக்கப்படும் மலைத்தொடர் எது? இமயமலை.
இந்தியாவுக்கு வந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார்? ஐசன்ஹோவர். ஐசன்ஹோவர் தான் நம்ம நாட்டுக்கு, இந்தியாவுக்கு வந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி. தங்க நுழைவாயில் நகரம் என்று வர்ணிக்கப்படுவது விஜயவாடா. கலோரிமீட்டர் கருவி எதை அளவிட பயன்படுத்தப்படுகிறது? வெப்பத்தின் அளவை அறிய பயன்படுகிறது. நெம்புகோல் தத்துவத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆர்கிமிடிஸ். ஆர்கிமிடிஸ். உலகிலேயே மிகப்பெரிய தேசிய பூங்காவின் பெயர் என்ன? அது எந்த நாட்டில் உள்ளது? அதாவது உலகிலேயே மிகப்பெரிய தேசிய பூங்காவின் பெயர் என்ன? அது எந்த நாட்டில் உள்ளது? எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க், அமெரிக்கா. மங்கோலியா நாட்டின் தலைநகரம் எது? உலன்பதார். காலண்டர் முறையை கண்டுபிடித்த நாடு எது? காலண்டர் முறையை கண்டுபிடித்த நாடு எது? எகிப்து. மிக இளம் வயதில் நோபல் பரிசு பெற்றவர் யார்? வில்லியம் லாரன்ஸ் பிரேக். வில்லியம் லாரன்ஸ் பிரேக் மிக இளம் வயதில் நோபல் பரிசு பெற்றவர் யார்? வில்லியம் லாரன்ஸ் பிரேக். சரியான விடை. பண்டைய காலத்தில் முதலில் மக்கள் தொகை கணக்கை முறையாக எடுத்தவர்கள் யார்? பாபிலோனியர்கள். தொலைநோக்கியை முதலில் வானவியல் துறைக்காக பயன்படுத்தியவர் யார்? கலீலியோ. வாகனங்கள் மிகுதியாக உள்ள இந்திய நகரம் எது? டெல்லி. அதாவது டெல்லியில பாத்தீங்கன்னா வாகனங்கள்லாம் ரொம்ப அதிகம். நீங்க இப்ப கூட போய் பார்க்கலாம். எல்லா கார்லயும் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு சொட்டை இருக்கும். அது எப்படின்னா அப்படியே போவாங்க சிக்னல்ல, ஒருத்தர் லைட்டா இடிச்சுப்பாங்க. அதான் பாத்தீங்கன்னா டெல்லியில தான் அதிக வாகனங்கள் மிகுதியாக உள்ள இந்திய நகரம் எது? டெல்லி. ஜூபிட்டர் கிரகத்தை ஆராய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட விண்வெளி கலத்தின் பெயர் என்ன? கலீலியோ புரோப். இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் வெளிநாட்டு வங்கி எது? சார்ட்டர்ட் பேங்க், சென்னை. ஆண்டு. இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் வெளிநாட்டு வங்கி எது? சார்ட்டர்ட் பேங்க், சென்னை. ஆண்டு 1853. இந்திய நாடுகளின் தொழில் வளர்ச்சி அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் எந்த நகரில் உள்ளது? வியன்னா, ஆஸ்திரியா. எக்ஸ்ரே கதிர்களை கண்டுபிடித்த கொன்ராட் ரோன்ட்ஜன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மனி. இந்தியாவையும் சீனாவையும் பிரிக்கும் மக்மோகன் எல்லைக்கோடு எந்த வருடம் உருவாக்கப்பட்டது? 1914ஆம் ஆண்டு. ஒரு ரூபாய்க்கு 100 பைசா என்ற முறை நமது நாட்டில் எப்போது அமுல் செய்யப்பட்டது? 1957ஆம் ஆண்டு. காபியை அதிகமாக விளைவிக்கும் நாடு எது? பிரேசில்.
அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை என்று அழைக்கப்படும் கட்டிடத்தின் இன்னொரு பெயர் என்ன? எக்ஸிகியூட்டிவ் மேன்ஷன். அமெரிக்காவோட வெள்ளை மாளிகை இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பெயர் எக்ஸிகியூட்டிவ் மேன்ஷன். ஜாலிவால் நட்சத்திரத்தை எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை பார்க்கலாம்? 76 வருடங்களுக்கு ஒரு முறை. ஈரப்பதத்தை அளக்க உதவும் கருவியின் பெயர் என்ன? ஹைக்ரோமீட்டர். இங்கிலாந்துக்கு எதிராக ஆஸ்திரேலியா அணியிலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இங்கிலாந்து அணியிலும் ஆடிய ஒரே கிரிக்கெட் வீரர் யார்? W.E. பிப் விண்டர். கால்பந்தின் பெனால்டி கிக் அடிக்க கோல் எல்லையில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருந்து அனுமதிக்கப்படுகிறது? 36 அடி தூரம். உலகில் மிகப்பெரிய இராணுவ படையை கொண்ட நாடு எது? சீனா. பூப்பள்ளத்தாக்கு என்னும் இடம் எங்கு உள்ளது? கார்வால், உத்தரப்பிரதேசம். மரங்களில் தலைகீழாக தொங்கியே பெரும்பாலான பொழுதை கழிக்கும் விலங்கு எது? தேவாங்கு. அபிஸ் என்பது எந்த பூச்சியின் விஞ்ஞான பெயர்? தேனி. மத்திய தரைக்கடலில் முக்கோண வடிவில் அமைந்துள்ள தீவு எது? சிசிலி. பிளாஸ்டிக்கை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் பாக்ஸ். கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸ் எப்படி கொல்லப்பட்டார்? விஷமருந்த செய்து கொல்லப்பட்டார். பர்தோலி சத்தியாகிரகத்துடன் தொடர்புள்ள சுதந்திர போராட்ட தலைவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். கேரள மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1956ஆம் ஆண்டு. மராட்டிய மன்னன் சிவாஜியின் குரு யார்? ராம்தாஸ் சமரத். டோரா என்பது எந்த மதத்தின் புனித நூல்? யூதர்கள். கருப்பு தண்ணீர் காய்ச்சல் என்று அழைக்கப்படும் நோய் எது? மலேரியா. முதலில் சந்திரனுக்கு சென்ற விண்வெளி வீரர்கள் எந்த பகுதியில் இறங்கினார்கள்? அமைதிக்கடல் என்னும் பகுதியில். மரங்களில் சிற்பங்களை செதுக்கும் அல்லது அச்சுக்களை எடுக்கும் கலைக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்? சைலோகிராபி. ஞானபீட விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? 1965ஆம் ஆண்டு முதல். குருநானக் நிறுவிய மதம் எது? சீக்கிய மதம். சைகை மொழியை கண்டுபிடித்தவர் யார்? ஆல்பே சார்லஸ் மைக்கேல் அபே, பிரான்ஸ். கர்நாடக மாநிலத்தில் உள்ள பிரபலமான பறவைகள் சரணாலயம் எது? ரங்கண்ணா திட்டு, ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் உள்ளது. மற்ற தாவரங்களை விட மிக வேகமாக வளரும் தாவரம் எது? மூங்கில். காற்றின் வேகத்தை அளவிட உதவும் கருவியான எனிமாமீட்டரை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ஷூக். மனித உடலில் எவ்வளவு நரம்புகள் உள்ளன? 72,000 நரம்புகள். தானியங்கி தொலைபேசி இணைப்பகங்கள்
எந்த ஆண்டு நமது நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டன? 1914ஆம் ஆண்டு. கொசுக்கள் பரப்பும் முக்கியமான 3 நோய்கள் என்ன? மலேரியா, மஞ்சள் காமாலை, யானைக்கால் வியாதி. பூமியிலிருந்து சந்திரன் எவ்வளவு தூரத்தில் உள்ளது? 3,48,000 கிலோமீட்டர்கள். இந்தியாவின் மிக உயரமான கோபுரம் எது? குதுப்பினார். புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தவர் யார்? ஐசக் நியூட்டன். ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் விளையாடி அதே போட்டிக்கு நடுவராகவும் பணியாற்றிய விளையாட்டு வீரர் யார்? இங்கிலாந்தின் டபிள்யூ கன். 1986-87ஆம் ஆண்டு. கையெழுத்துக்களை பற்றி ஆராயும் விஞ்ஞான கணக்கு என்ன பெயர்? கிராபாலஜி. பிரகாசமான 2வது மிகப்பெரிய கிரகம் எது? ஜூபிட்டர். மனித உடலில் எத்தனை விலா எலும்புகள் உள்ளன? 24 விலா எலும்புகள் மனித உடலில் உள்ளன. மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஸ்டெத்தாஸ்கோப்பியை கண்டுபிடித்தவர் யார்? ரெனே லோனாக். பிரான்ஸ் நாட்டுக்காரர் ரெனே லோனாக். லேப்டாப்னு ஸ்டெத்தாஸ்கோப் டாக்டர் வச்சு நம்மளை பார்க்கறாருங்களா, மூச்சு விடுங்கன்னு. அதை கண்டுபிடிச்சவர் ரெனே லோனாக், பிரான்ஸ் நாட்டுக்காரர். அரிய கண்டுபிடிப்பு இல்லைங்களா? சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய கிரகம் எது? மெர்க்குரி. எந்த நம்பரை குறிக்கும் எழுத்து ரோமானியா மொழியில் இல்லை? 0. இந்தியாவுக்குள் ஊடுருவிய முதல் ஐரோப்பியர் யார்? மாவீரன் அலெக்சாண்டர். ஹீமோகுளோபின் அடங்கிய இரத்த அணுக்களின் பெயர் என்ன? சிவப்பு இரத்த அணுக்கள். 1965ஆம் ஆண்டு தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 2 நாடுகள் எல்லை? 1965ஆம் ஆண்டு தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 2 நாடுகள் எவை? இந்தியா, பாகிஸ்தான். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற அன்னி பெசன்ட் அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அயர்லாந்து. இந்திய ஆட்சி பணி தேர்வு எழுதுவதற்கு தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது வரம்பு என்ன? 35 வயது. இந்தியாவின் மிகப்பெரிய அரசு நிறுவனம் எது? இந்தியன் ரயில்வே. கோடை காலத்தில் சாலைகளில் கானல் நீர் தோன்றும் காரணம்? ஒளி பிரதிபலிப்பு. கோடை காலத்தில் சாலைகளில் கானல் நீர் தோன்ற காரணம் ஒளி பிரதிபலிப்பு. வியர்வை அதிகமாக சுரப்பது எப்போது? வெப்பம் அதிகமாகவும் காற்று உலர்ந்திருக்கும் போது. குடிநீரை எளிய முறையில் சுத்தப்படுத்தும் முறைக்கு என்ன பெயர்? குளோரினேஷன். ஜூபிட்டர் கிரகம் ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது? 11.8 வருடங்கள்.
சந்திரனின் பின்புறத்தை முதலில் படம் பிடித்த விண்வெளி காலத்தின் பெயர் என்ன? லூனிக். 3. ரஷ்யா. லூனிக். அதாவது லூனிக்க இப்படி போட்டிருக்கு, அது 3 எடுத்துக்கலாமா 111 எடுத்துக்கலாமா? சந்திரனின் பின்புறத்தை முதலில் படம் பிடித்த விண்வெளி கலத்தின் பெயர் என்ன? லூனிக் 3, ரஷ்யா. பைரோமீட்டர் என்ற கருவி எதற்கு பயன்படுகிறது? பைரோமீட்டர் என்ற கருவி எதற்கு பயன்படுகிறது? உயர் வெப்பநிலையை அளக்க. மைக்ரோஃபோனை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடு எது? நியூசிலாந்து. 1893 ஆண்டு. வானவில்லில் ஆரஞ்சு பச்சை நிறங்களுக்கு இடையே தெரியும் நிறம் எது? மஞ்சள். படகு ஓட்டம் எந்த மாநிலத்தின் பண்டிகை விளையாட்டு? கேரளா. ஜப்பான் நாட்டின் தேசிய விளையாட்டு எது? ஜிஜிட்சு. எந்த தமிழ் இலக்கியத்தை 3 நகரங்களின் வரலாறு என்று அழைக்கின்றோம்? சிலப்பதிகாரம். இந்தியாவின் ஹாலிவுட் எனப்படும் நகரம் எது? மும்பை. இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தியவர் யார்? பென்டிங் பிரபு. உலகிலேயே ஒரு இந்து மத நாடு எது? நேபாளம். தமிழ்நாட்டின் குழந்தைகள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆழ வள்ளியப்பா. எப்போது இந்தியாவில் தபால் தலை பயன்படுத்தப்பட்டது? ஜூலை 1ஆம் தேதி 1854ஆம் ஆண்டு. ஆசிய விளையாட்டுப் போட்டி முதலில் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஆசிய விளையாட்டுப் போட்டி முதலில் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? 1951 டெல்லியில். ராஜ்யசபை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? 250. கார்ல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? விடுதலை போராட்ட வீரரும் மார்க்சியவாதியுமான கா.ரா. ஜமத்கனி. 1998ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சா. கந்தசாமி எழுதிய விசாரணை கமிஷன் என்று நாவலுக்கு வழங்கப்பட்டது. சா. கந்தசாமி எழுதிய விசாரணை கமிஷன் என்ற நாவலுக்கு வழங்கப்பட்டது. செப்டம்பர் 16ஆம் தேதி என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது? ஓசோன் தினம். உலக எழுத்தறிவு தினம் என்று கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் 8. உலக எழுத்தறிவு தினம் என்று கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் 8. ஐநா சபைக்கு யுனைடெட் நேஷன் என்று பெயர் வைத்தவர் யார்? ரூஸ்வெல்ட். பங்களாதேஷுக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஏற்பட்ட பிராகா ஒப்பந்தம் எதை பற்றியது? கங்கை நீரை பகிர்வது பற்றியது. விண்வெளியில் மனிதனுக்கு முன் பிறந்த உயிரினம் எது? நாய். காந்தியடிகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவர் யார்? தில்லையாடி கன்னியப்ப செட்டியார்.
துறவை விட இல்லறமே நல்லறம் என்று போதிக்கும் மதம் எது? சீக்கிய மதம். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி பச்சேந்திரி பால். இந்தியாவின் முதல் வானொலி நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது? சென்னை. ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இந்தியாவிலேயே முதல் வானொலி நிலையம் சென்னையில. உலகிலேயே மிக அகலமான நதி எது? அமேசான். தீப்பெட்டியை கண்டுபிடித்தவர் யார்? வேன்ஸ்டாம். தீப்பெட்டி, மேட்ச் பாக்ஸ், தீப்பெட்டியை கண்டுபிடிச்சவர் வேன்ஸ்டாம். டிடிபி என்றால் என்ன? கம்ப்யூட்டர் மூலம் அச்சுக்கோக்கும் நவீன முறை இது. தற்காலத்தில் அச்சுகத்துறையில் இன்றியமையாத ஒன்றாக இது அமைந்துவிட்டது. டிடிபி என்பது டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்று பொருள். நாப்டா என்பது என்ன? வட அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட வர்த்தக ஒப்பந்தம். நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்திய அரசின் அமைப்புப்படி சட்டசபையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகபட்சம் 500, குறைந்தபட்சம் 60. சூரிய வெளிச்சத்தில் நீல நிறமாக தெரியும் ஒரு பொருள் சிவப்பு ஒளியில் எப்படி தெரியும்? சூரிய வெளிச்சத்தில் நீல நிறமாக தெரியும் ஒரு பொருள் சிவப்பு ஒளியில் எப்படி தெரியும்? கருப்பாக தெரியும். வியாழன் கிரகம் பூமியை விட எத்தனை மடங்கு பெரியது? 1300 மடங்கு. பூமியை விட வியாழன் 1300 மடங்குங்க. அவ்வளவு பெருசு. இந்தியாவின் அணைக்கட்டுகள் நவீன யுகத்தின் கோயில்கள் என்று கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. மிர்சா காலிப் நகரம், சிட்டி ஆஃப் மிர்சா காலிப் என்று எந்த நகரம் அழைக்கப்படுகிறது? டெல்லி. சியாட்டோ CSCATO அமைப்பு என்பது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1954. SCATO சியாட்டோ அமைப்பின் உறுப்பு நாடுகள் எவை? அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் மற்றும் பாகிஸ்தான். SCATO சியாட்டோ என்பதன் விரிவாக்கம் என்ன? சவுத் ஈஸ்ட் ஏசியன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். UNHRC என்பதன் விரிவாக்கம் என்ன? யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட் கமிஷன். தண்ணீரை விட்டு வெளியே வந்தவுடன் குளிர்வது ஏன்? உடம்பில் உள்ள உஷ்ணத்தை எடுத்துக்கொண்டு உடம்பில் உள்ள நீர் ஆவியாகும். உடம்பின் உஷ்ணநிலை குறைவதால் நமக்கு குளிர்கிறது. நாப்டோ அமைப்பு எதனுடன் சம்பந்தப்பட்டது? நாப்டோனா NAFTO. நாப்டோ அமைப்பு எதனுடன் சம்பந்தப்பட்டது? இராணுவம். ஹர்ஜன் எனும் இதழை தொடங்கியவர் யார்? ஹரிஜன் என்னும் இதழை தொடங்கியவர் யார்? காந்திஜி. ஷெர்லாக் ஹோம்ஸ் என்னும் கதாபாத்திரத்தை உருவாக்கிய நாவலாசிரியர் யார்? ஆர்தர் கானன் டோயில்.
இன்னும் கொஞ்சம் தாங்க முடிச்சிடுவோம். சரிங்களா? அப்படியே பார்த்துட்டே வாங்க. நல்லா இருக்கு இல்லைங்களா? இதை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்கும்போது உங்களுக்கு வந்து மனதுல வந்து பதிஞ்சிடும். அதுல முக்கியமானதெல்லாம் வந்து நீங்க எடுத்துங்க. எல்லாமே முக்கியம் தான். பட் ஆனா நீங்க அந்த பதிவு அப்படியே ஒரு 2, 3 தடவை கேட்கும்போது அது வந்து மனதிலே படிஞ்சிடும். ஓகேங்களா? அதனாலதான் வந்து இந்த பதிவு. தொடரட்டும். கேரளா மாநிலம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1956. ஒரு மாநிலத்தின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார்? அட்வொகேட் ஜெனரல். NAFED என்ற அமைப்பு எதனுடன் சம்பந்தப்பட்டது? விளைபொருள் விற்பனை. மானாஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? மானாஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? துளசிதாசர். ஆற்காட்டு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராபர்ட் கிளைவ். ஆங்கிலேயருக்கு வணிக உரிமை வழங்கிய முகலாய மன்னர் பகதூர் ஷா. சிகாகோவில் நடைபெற்ற உலக சமயம் பாராளுமன்றத்தில் உரையாற்றியவர் யார்? சுவாமி விவேகானந்தர். விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? 1856. இந்தியாவில் உள்ள எந்த புகழ்பெற்ற கோவில் கருப்பு பகோடா என்று அழைக்கப்படுகிறது? ஒரிசாவில் கொனார்க்கில் உள்ள கருங்கல்லினால் கட்டப்பட்டுள்ள சூர்யா கோயில். இந்தியாவில் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? லக்னோ. உலகிலேயே அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது? சீன மொழி. கலர் தொலைக்காட்சி பெட்டியில் தெரியும் வண்ணங்களில் அடிப்படையான 3 வண்ணங்கள் எவை? சிவப்பு, நீலம், பச்சை. மத்திய அரசின் 5வது ஊதிய குழுவின் தலைவர் யார்? நீதிபதி எஸ். ரத்னவேல் பாண்டியன். பாராளுமன்றத்தில் எப்போது இரு அவைகளும் ஒன்றாக அமர்ந்து செயல்படும்? ஏதேனும் ஒரு சட்ட முன்வடிவு குறித்து இரு அவைகளும் ஒன்றுக்கொன்று மாறான முடிவுகளை மேற்கொள்ளும் போது 2 அவைகளும் ஒன்றாக அமர்ந்து செயல்படும். உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? சால்டோ ஏஞ்சல். வெனிசுலா நாட்டில் உள்ளது. கேரே என்னும் நதியில் உள்ளது. இதன் உயரம் 979 மீட்டர். தென்னிந்தியாவின் சர்தார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வேதாரண்யம் வேதரத்னம் பிள்ளை ஆவார். சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? 39. ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை ஒரு மாநிலத்தின் மொழியாக அறிவிக்கும் விதி எது? 345. நாசி NASI என்பது எந்த நாட்டில் தோன்றிய அரசியல் கொள்கை? ஜெர்மனி. நாசி என்பது நேஷனல் சோசியலிசம் என்பதுதான் சுருக்கம். நாசினா என்னன்னா NASI, நேஷனல் சோசியலிசம் என்பது சுருக்கம். 16/6/98 அன்று தேசிய மனித உரிமை கமிஷன் தலைமை இயக்குனராக இருந்தவர் யார்? கார்த்திகேயன். இந்தியாவில் முதலாக பொருளாதார கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? 1977ஆம் ஆண்டு. விக்டோரியா ஏரி எந்த நாட்டில் உள்ளது? ஆப்பிரிக்காவில் உள்ளது. பூமி தன் அச்சில் ஒரு முறை சுற்றி வர ஆகும் நேரம் எவ்வளவு? 23:53 நிமிடம்.
4.09 வினாடி துல்லியமாக. அதாவது பூமி தன் அச்சில் ஒரு முறை சுற்றி வர ஆகும் நேரம் எவ்வளவு? நம்ம 24 மணி நேரம் சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து என்ன சொல்றாங்கன்னா 23 மணி நேரம் 59 நிமிடம் 4.09 வினாடி துல்லியமாக. நமது நாட்டில் தேசிய விளையாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் 29. நமது நாட்டில் தேசிய விளையாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது எப்பனா ஆகஸ்ட் 29. இந்தியாவின் முதல் பெண் ரயில் டிரைவர் யார்? தானேயைச் சேர்ந்த சுரேகா சங்கர் யாதவர். உலக சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 7ஆம் தேதி. உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு 1998ஆம் ஆண்டை உலக சுகாதார தினம் WHO என்ன ஆண்டாக அறிவித்தது? பாதுகாப்பான தாய்மை ஆண்டாக. காமன்வெல்த் தலைவர்கள் மாநாடு 2001ஆம் ஆண்டில் எங்கு நடைபெற்றுள்ளது? ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. கான்பரேவில். 1999ஆம் ஆண்டு குடியரசு தின சிறப்பு விருந்தினர் யார்? நேபாள மன்னர் வீரேந்திரா. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான தளம் எவரின் பெயரால் அழைக்கப்படுகிறது? காமராஜ். சென்னையில் உள்ள பன்னாட்டு விமான தளம் எவரின் பெயரால் அழைக்கப்படுகிறது? அண்ணா. மக்களே, ஒரு 150 கேள்வி பதில் அற்புதமானதாக இன்றைய தினத்துல நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அழகா அமைஞ்சது. பொது தகவல்கள் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தேவையானவை. இதை வந்து நம்ம வந்து எவ்வளவு விஷயம் பாருங்க. டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சது, அப்புறமா வந்து மக்கள் தொகை, உலகத்துல எந்த நாட்டு அதிகமா லாங்குவேஜ் பேசுறாங்க, எந்த நாட்டு மக்கள், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பல விஷயம் நம்ம பாருங்க. இதை வந்து ஒரு தடவை இல்ல புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஆச்சரியம் நம்ம வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரி இருக்கும். இதை நீங்க ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே போட்டு 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 கேட்டீங்கன்னா அதுல ஒரு சிலதெல்லாம் அப்படியே பதியும். அப்படியே எப்பயாவது டைம் கிடைக்கும் ஒரு 100 தடவை போட்டு கேட்டா என்ன ஆகும்? அப்படியே ஃபுல்லா தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் நீங்களும் எழுதி பார்க்கலாம், படிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி பல புத்தகங்களை உங்களுக்கு அரிய புத்தகங்கள் கண்ணில் பட்டது நான் எடுத்து. இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, விஞ்ஞானம் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி நீங்களும் எதிரில் கேமராவை ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்க ஒரு தடவை சொல்லிடலாம். சொல்லி பார்த்துட்டு அதை திருப்பி திருப்பி நீங்களே கேட்டு 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 பார்க்கும்போது அது அப்படியே வந்து மனசுல பதியும். அதுதான் வந்து எனக்கு தோணுச்சு. சரி, நம்ம எதையோ சொல்றோம், நம்மளுக்கு தோன்றதெல்லாம் இதுவும் ஒரு அற்புதமா தானே இருக்கு. அதனாலதான் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, நம்ம பொதுமக்களுக்கும் சரி ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமா போயிட்டு பதியிட்டோம்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு நம்ம பீஸ் ரவி டிவியில போட்டிருக்கோம். மக்களே, இதுக்கு நீங்க கமெண்ட் எழுதுங்க. பிளஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. எனக்கு வியூஸ் கிடைக்கணும்னு இல்லை, இது போய் எல்லாருக்கும் பயனடையனா இருக்கும். அதுதான். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு பதிவுல நல்ல அற்புதமான பதிவு நான் தேடிட்டு இருக்கேன். அப்படி எனக்கு தோணுச்சுன்னா, அது நல்லா இருந்ததுன்னா உடனே உங்களுக்காக உடனே தெரியப்படுத்துவேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். வேர்ல்ட் பீஸ்.